நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவை அருகே செயல்பட்டு வரும் கல் குவாரிகளால் தாங்கள் வாழவே முடியாத நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் பூர்வீக வீட்டை விட்டு வேறு எங்குதான் செல்வது என கேள்வி எழுப்பியுள்ளனர். வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தலை மீது கற்கள் விழுவதாகவும் கூறியுள்ள மக்கள் அதிகாரிகள் ஏறெடுத்து பார்த்தால் மட்டும்தான் தங்களின் வாழ்வாதாரத்திற்கே விடை கிடைக்கும் எனவும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த புகை உள்ளே வந்தாவே அது சரியானபடி ஒரு வளர்ச்சி வரதில்லை, தேமானம் தான் வரும். குப்பன்னு கண்ணில் புகையேறுது, தண்ணி அதிலே விட்டு புகை கட்டுது, ரோடெல்லாம் போய் எடுத்துக்குங்க. அதையும் இந்த என்ற கண் எப்படி பாதிச்சிருக்கு அது மாதிரி தான் அதுவும் பாதிக்குது. இஷ்டத்திற்கு குடைந்தெடுக்கப்பட்டு கிடக்கும் இந்த கல் குவாரியால் தனது கண்கள் மட்டுமா பாதிக்கப்பட்டது? தளதளவென்று வளர்ந்து நிற்க வேண்டிய இந்த வாழை கன்றுகளும் தான் வடிவிழந்து நிற்கிறது என்பதே விவசாயிகளின் தாழ முடியாத வருத்தம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள இரும்பரை கிராமத்தில் ஓதிமலை ஆண்டவர் மற்றும் சன்ஃப்ளவர் என்ற 2 கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்குவாரிகளை சுற்றித்தான் மாஸ்திபாளையம், பட்டக்காரம் பாளையம், இட்டிட்டே பாளையம், பாசக்குட்டை, மொக்கையூர், தாசக்காளியூர், சண்முகாபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் இந்த கல்குவாரியை கடந்துதான் எங்கு வேண்டுமானாலும் சென்று வர வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்படி செல்லும் போது அவர்கள் படும் இன்னல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, விரல் விட்டு எண்ணிக்கொண்டே போகலாம். அதிலும் இரும்பரை கிராமத்தில் வசிக்கும் மக்களின் வேதனைதான் ஆறாத ரணமாக உள்ளது. கல்குவாரியில் இருந்து 250 மீட்டர் தூரத்தில் உள்ள தனது வீட்டில் வாழும் விவசாயி ரமேஷ்குமார் கல்குவாரிகளில் இருந்து பாறைகளை உடைத்து அதனை அரைக்கும் போது புழுதி வெளியேறி சுவாச பிரச்சனை ஏற்படுவதாகவும், விவசாய நிலங்களில் பாறை பொடிகள் படர்ந்து பயிர்களையே நாசம் செய்வதாகவும் வருத்தம் தெரிவித்தார். அதிக சத்தத்தோடம அதிக பொல்யூஷனோடம பார்த்தீங்கன்னா என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் 3 வருஷமா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பல துறைகளுக்கு பெட்டிஷன் கொடுத்து பார்த்தாச்சுங்க. எந்த துறையும் என்னன்னு எதுவும் கேட்கறதும் இல்லை. காவல்துறை, மாவட்ட ஆட்சியர், கனிம வளத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என அத்தனை அதிகாரிகளிடமும் மனுவுக்கு மேல் மனு வழங்கி அந்த மனுக்களும் பண்டலாகத்தான் சேர்ந்துள்ளதே தவிர தங்கள் மனக்குமுறலுக்கு தீர்வு கிடைக்கவில்லை எனவும் மாற்றாக மிரட்டல்தான் தொடர்ந்து வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார் ரமேஷ்குமார். நீயும் வெளியே போ, இல்லைன்னா இந்திக்கார கொண்டு உன்னோட வீட்டில் உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பல முறை என்னை மிரட்டுறாங்க. மீறி பெட்டிஷன் போட பார்த்தீங்கன்னா போலீஸ் ரீதியாக அவங்க பெட்டிஷன் கொடுத்து என்னை போலீஸ் கூப்பிட்டு மிரட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என் குழந்தை குட்டிகளை வச்சுட்டு நான் எனக்கு இந்த வாழ்வாதாரம் இதை விட்டு போட்டு நான் வெளியே போய் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் குழந்தை குட்டியை இதை வச்சு தான் நான் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். என்னால் இவங்கனால எனக்கு விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கிறேன். மேலும் பூர்வீக வீட்டை விட்டு விட்டு வேறு எங்கு செல்வது, விவசாயத்தை விட்டு விட்டு எங்கு போவது, கல்குவாரியால் பாழான நீர்வழி பாதைக்கு என்னதான் தீர்வு, விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு பதில்தான் என்ன என கேள்வி எழுப்பிய அவர், எங்கு வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம், எந்த சேனலில் வேண்டுமானாலும் பேட்டி கொடுக்கலாம், நாங்கள் யாரை பார்க்க வேண்டுமோ அவர்களை பார்த்துக் கொள்கிறோம் என திமிர் பேச்சு பேசும் கல்குவாரி உரிமையாளர்களை யார்தான் தட்டி கேட்பது என வேதனை தெரிவித்தார். இங்க ஒரு கிரஷருக்கு தான் பார்த்தீங்கன்னா பர்மிஷன், அதுல பார்த்தீங்கன்னா 2 கிரஷர்கள் போட்டு அதிக சத்தத்துடன் அதிக பொல்யூஷனோட இயக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிரஷர் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்வழி பாதையும் இருக்குது. நீர்வழி பாதையும் மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அது கிரஷரா போட்டு 2 கிரஷரா போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2023 ஜனவரி மாதம் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம். அந்த பேட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் பேட்டி கொடுத்துக்கோ, நீ என்ன வேணால் நியூஸ் கொடுத்துக்கோ, நீ எங்கே வேணால் பெட்டிஷன் போட்டுக்கோ, நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு வராங்க. பக்கத்தில் இருக்கிற கல்குவாரிக்காரங்க எனக்கு வாழ்வாதாரமாக கேள்விக்குறி இருக்கிறனால நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது, நம்ம ஒழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய ரமேஷ்குமாரின் மனைவி பவளக்கொடி, இரவு நேரத்தில் கல்குவாரியிலிருந்து வரும் சத்தத்தால் தனது பிள்ளைகள் படிப்பதற்கு கூட சிரமப்படுகிறார்கள் எனவும் தங்களை வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு மிரட்டல் வருவதாகவும் புகார் கூறினார். என் பொண்ணு 12வது படிக்கிறாங்க, பையன் 10வது படிக்கிறான். அவங்க 2 பேரும் நைட்டில் படிக்கவே முடியல. எங்கள் நைட்டு கல்குவாரி ஓட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குங்களாமா, அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இருந்தாலும் அவங்க நைட் ஆனாலும் ஓட்டாங்க. அதே மாதிரி வண்டி சவுண்டு பயங்கரமாக வருதுங்க, லாரி ராலிங் சவுண்டு ஃபுல்லாக வருது. அதே மாதிரி நைட்டு அந்த மிஷினை வச்சு கல் உடைக்கிறாங்க. அது கேட்டாலும் என்னங்கிறாங்க, நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்குங்க.
அப்படிங்க. அதே போல விவசாயி தங்கராஜ் பேசிய போது கல்குவாரியில் இருந்து விடும் கற்களால் பலமுறை விபத்து நடந்துள்ளதாகவும் அது குறித்து கல்குவாரியில் உள்ளவர்களிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் சொல்வதாகவும் கூறினார். அவர்கள்தான் அப்படி என்றால் போலீசாரோ நீங்கள் தான் செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறார்களா என ஏளனம் செய்வதாகவும் கவலைப்பட்டார். வண்டி போனதில் ஸ்கிட் ஆயிடுச்சுங்க. ஸ்கிட் ஆனதில் வந்து எனக்கு கால் வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஆயிடுச்சுங்க. கால் கிராக் ஆகிங்க. அது போய் கேட்டதுக்கு இல்லைங்க நீங்கள் தான் அதில் பார்த்து போய்க்கணும் அப்படின்னாங்க. அது நாங்கள் பார்த்து போய்க்கிறோம், நீங்கள் எதுக்கு ஜல்லிக்கு ரோட்டில் எதுக்கு கொட்டுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் வந்து நாங்கள் அப்படி தான் போங்க வருங்க, நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறவங்க பார்த்து தான் நீங்கள் தான் போய்க்கணும் வரணும் அப்படின்னு இது பண்ணுறாங்கன்னா நீங்களா நீங்கள் தான் நியூஸ் கொடுக்குற ஆளுங்களா அப்படின்னு என்னென்னா ஒரு மனசுனா கூட மதிக்கிறது இல்லைங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய பெண் விவசாயி கலைவாணி எந்நேரம் வேண்டுமானாலும் கல்குவாரியிலிருந்து கற்கள் தெரித்து தலையில் விழுவதாகவும் மூச்சு விடுவதற்கு கூட சிரமமாக இருப்பதாகவும் கூறினார். ஃபுல்லாக டஸ்ட்டுங்க சார், வேலையே செய்ய முடியறது இல்லைங்க. கல்லெல்லாம் விழுகுதுங்க, வெடி வச்சாங்க தலையிலேயே விழுந்துருக்குங்க வேலை செய்யும் போதுங்க. தெரிஞ்சதான் நாங்கள் வெளியே வாங்க, தெரியலன்னு எப்படி சார் நாங்கள் வெளியே வர்றதுங்க. ஃபுல்லாக டஸ்ட்டுங்க, வேலையை பாருங்க கையும் காலெல்லாம் டஸ்ட்டுங்க, மூஞ்சியே தெரியாதுங்க போகிற டெஸ்ட் தாங்க, சளி பிடிச்சிக்குதுங்க அடிக்கடி. அதே போல கல்குவாரியில் இருந்து பறக்கும் பொடிதான் கண்கள் முழுக்க நிறைவதாக கூறிய விவசாயி வெங்கட்ராமன் பச்சை பசேல் என்று இருக்க வேண்டிய வாழை இலைகள் முழுக்கவும் பொட்டு பொட்டாக பாறை பொடி படர்ந்து சாம்பல் நிறத்தில் காட்சியளிப்பதாக வேதனைப்பட்டார். இல்லை பாரு, எனக்கு கண்ணே போயிடுச்சுங்க பாருங்க போக. அதில் நான் தினம் 5 தடவை வருவேன். பொதுநலவாதி நான் பாரு, அது பேப்பர் காட்டுறேன். அதனால் வண்டி போகையில் வந்தால் குப்பை நேருது. அடுத்தது இந்த விவசாயி ரொம்ப பாதிப்பு வருது. அதை கொஞ்சம் பார்த்து இது கொஞ்சம் எடுத்துறது நல்லது இங்கே இருக்கிறத விட. இப்படி தங்கள் மனக்குமுறல்களை கொட்டி உள்ள விவசாயிகள் கல்குவாரியை இயக்க விடாமல் தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர்களின் கோரிக்கைகளை அதிகாரிகள் ஏறெடுத்து பார்ப்பார்களா அல்லது அவர்கள் குற்றம் சாட்டுவது போல கண்டுகொள்ள மாட்டார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கேமராமேன் ராஜேஷுடன் செய்தியாளர் கதிர்வேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.